இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ வண்டி அடியா சீக்கிரம், எங்க அம்மா மூச்சு விட முடியாம இருக்காங்க. யோ அறிவில்ல ஆம்புலன்ஸ் நிறுத்துற. யோ வண்டி அடியா சீக்கிரம், எங்க அம்மாவுக்கு முடியலையா? யோ இப்ப எதுக்கு வண்டி நிறுத்துற? ஏடியா சீக்கிரம் வண்டியா. அவன் தான் நிப்பாட்டனா. யோ அறிவில்ல ஆம்புலன்ஸ் நிப்பாட்ற, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? சாரி சார். யோ என்னையா பண்ற? போ வண்டி அடியா. போயா. அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? ஆம்புலன்ஸ் போங்க போங்க போங்க. போங்க போங்க போங்க. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு அவர் கூட சண்டைக்கு போற? ஏய் சண்டை யார் போட்ட? அவங்க அந்த ஆளை கடத்தி எங்கேயாவது வச்சிருக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவரை கடத்தி வேற எங்கேயாவது வச்சுக்க. எதுக்கு இவனுங்க ஆம்புலன்ஸ் யூஸ் பண்றானுங்க? வேற ஏதாச்சும் வண்டியை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே? ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆம்புலன்ஸ்னா போலீஸ்க்கு சந்தேகம் வராதுல்ல, அதனாலதான். இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? இனிமே நாம உண்மையை மறைக்க வேண்டாம். இந்துவால எதுவும் முடியலனா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். தவர் இன்னும் உனக்கு ரொம்ப நேரம் இல்லை. எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க. அது உன் கையில் தான் இருக்கு, புரியுதா? அப்பா அப்பா பாரு அழாத. இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிறதுலாம் தெரியாது, புரியுதா? இது உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா யாருன்னு கண்டுபிடிக்கணும், புரியுதா? எந்திரி வா, எந்திரி வா 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 வா. கூட்டு போறீங்க? எங்க கூட்டு போறீங்க? என்ன விட்டுருங்கடா, நான் மாற்றுத்திறனாளிடா, என்ன விட்டுருங்கடா. டேய் யாரா நீங்க? என்ன எங்கடா கூட்டு போறீங்க? டேய் என்ன விட்டுருங்கடா. டேய் டேய் கருணா வந்துட்டாடா, வண்டியை திருப்புடா சீக்கிரம். ஏய் 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 டேய் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கடா. நம்மள பார்த்தா எல்லாரும் மாட்டிப்போம். என்ன இப்ப என்னடா பண்றது? டேய் எல்லாரும் அந்த டாக்டர் கூட்ட எடுத்து போடுங்கடா. என்ன அவன் கத்துவானே, என்னடா பண்றது? டேய் கத்தி எடுத்து கழுத்துல வைடா. கத்துனா ஒரே குத்து. டேய் விட்டுருங்கடா. டேய் கொஞ்சம் சீக்கிரம் போ. நம்மளை தேடி யாரோ வந்திருக்காங்க. எப்படியும் அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க. நாம இங்க தான் இருக்கோங்கிறத வந்திருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சார் கொஞ்சம் சீரியஸ் கேஸ் சார், அர்ஜென்ட்டாக போனோம், கொஞ்சம் வண்டியை தள்ளுறீங்களா?
ப்ளீஸ் கொஞ்சம் வண்டியை தள்ள ஹெல்ப் பண்ணுங்களேன். வாங்க சார். ஏய், என்ன நின்றுக்கிட்டே இருக்க? வந்து தள்ளு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். அப்பா, அன்னைக்கு ஃபுல்லா நான் மண்டபத்துல தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி நான் வெளியே போய் இவர்கிட்ட ஃபோன் வாங்கி பேச முடியும்? ஏய், சொன்னதை மட்டும் செய். தேவையில்லை சார். என்கிட்ட பேசுறது இந்த பாப்பா கூட இல்லை சார். இது ரொம்ப சின்ன குரலாக இருக்கு சார். இந்த கண்ணு தெரியாதவர் கூட சித்ரா சின்ன பொண்ணுன்னு தெரியுது. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? படிக்கிற பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு படுகுடியில் தலை பார்த்தானுங்க. படுபாவங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசினது நானா? இன்னொரு தடவை பேசுங்க. ஏய், நீ இல்லல்ல, அப்ப பேசு. ஐயோ மாமா மாமா, நான் இல்ல மாமா. நானே கல்யாணத்தன்னைக்கு வாயில அடிபட்டு பேச முடியாம தானே உட்கார்ந்துருந்தேன். இல்லை சார், இவங்க இல்லை சார். அப்பா, அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசினது நானுங்களா? இவங்க கூட இல்லை சார். ஏய், என்ன உடம்பு தெரிய சொல்லுமா? பேசுறீ.